வந்து அன்னிப்பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான். இன்னமாறும் உடமையுண்டேல் அவனடி சேரும் தூய்மினோ என்ன வேண்டாம் உண்மகாதும் அவனன் இவத்தில்லையே. வேதத்தை வேதத்தின் சுவை பஜனை விழுமிய முனிவர் விழுங்கோம் பொழுது கணிய நந்தனார் கிடைத்தை புகழயத்தோர் திருதேற்றும் ஆடியை அமுடை என்ன யாருடைய பனை ஒப்பாரில்லா மாதர்கள் வாழும் மான மாமையிலை திருவள்ளிக்கே கண்டேனே. हे गोपालक हे कृपाचलनिधे हे सिंधुकन्यापते हे कंसान्तक हे गजेन्द्र करुणः पारीण हे माधव हे रामानुज हे जगत्रयगुरो हे पुण्डरीकाक्षमां हे गोपीजननाथ पालय परं जानामि न स्वामिनः. வாழியதிராசன் வாழியதிராசன் வாழியதிராசன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாழினையில் தாழ்த்துவார் பின்னோர்கவை. ஸ்ரீவத்சதின்ன மிஸ்ரேभ्यो நமமுக்தி மதீமஹே நிருக்தயஸ்த்ரஜீகண்டே ஜாந்தி மங்களசூத்ரதாம். श्रीपराशर भट्टार्य श्रीरंगे पुरोहिता श्रीवत्सांग सुत श्रीमान श्रेयसे मे प्रभुजसे. श्रीवत्सविघ्नकुलवार्धिरत्नदीपं श्रीरङ्गनाथपूर्वजगदीशपात्रं शिष्यार्तिनाशकरमाश्रितकल्पवृक्षम् सम्यके गुरुत्तमम् आश्रयामः. जायावृत्तिर्मनसि मनसा जायतां सम्पतिस्ते यो यो जल्पः स भवति विभो नाम संकीर्तनं ते. जाया चेष्टा वपुषि भगवन् सा भवेत् बन्धनं ते सर्वं भूयात् वरवरमुनि सम्यकाराधनं ते. अपगतमदमानैरन्तिमोपायनिष्टैः अचिगत परमार्थैरर्थकामान् अनपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निन्दितक्रोधलोभैः परमरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः. நாட்டினார் தெய்வமெங்கும் நல்லதோ அருள்தன்னாலே காட்டினார் திருவரங்கம் விபவர்க்கு உண்ணும் மன்றம் என்பது தொண்டரடிப்பொடி ஆழ்வாரினுடைய அற்புதமான திருவாக்கு. இது எப்படி இருக்கு என்று கேட்டால் வேதத்திலே உபனிஷத்திலே யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி பிரயந்தி அபிசம்விஷந்தி தத் விஜிஞாசஸ்வ தத் பிரம்மேதி. யாரிடத்திலிருந்து இந்த உலகமானது உண்டாகிறதோ யாராலே இந்த உலகமானது ரட்சிக்கப்படுகிறதோ யாரிடத்திலே இந்த உலகம் லயமாகிறதோ ச ஏகா தத் பிரம்மம் என்று ஒருத்தனே பரம்பொருள் என்று வேதமானது தெரிவிக்கிறது. இந்த வேதத்திலே எப்படின்னா வேதத்திலே அனைத்து தெய்வங்களையும் தெரிவித்தாலும் வேதமானது பரம்பொருளாக பெருமானையே கூறுகிறது. ஆழ்வார் தெரிவிக்கிறார், எப்படி வேதமானது அனைத்து தெய்வங்களையும் கூறுகிறதோ அப்படியே ஆழ்வார் தெரிவிக்கிறார், நாட்டினால் தெய்வமெங்கும் நல்லதோ அருள் தன்னாலே. எல்லா தெய்வங்களையும் பற்றி சொல்லியிருக்கிறது வேதம். அப்படிப்பட்ட தெய்வங்களுடைய சன்னதிகள் மதங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இருக்கின்றன. ஆனால் மோட்சத்திற்கு எது ஹேது, கைங்கரிய பிராப்திக்கு எது ஹேது, எது நமக்கு உபாயம் என்னால் அது காட்டினால் திருவரங்கம் விபவர்க்கு மண்டம். திருவரங்கம்
திருப்பதி, காஞ்சிபுரம் போல இருக்கக்கூடிய இந்த திவ்யதேசங்கள் இருக்கிறது. இந்த திவ்யதேசங்கள் இதைதான் நாம் உபாயமாக கொண்டிருக்க வேண்டும். எப்படி அனைத்து தெய்வங்களையும் வேதம் கூறினாலும் பரபிரம்மமாக பெருமாளை மட்டுமே கூறுகிறதோ, அப்படியே இந்த உலகத்திலே பற்பல மதங்கள் பற்பல தெய்வங்கள் இருந்தாலும் மோட்சத்திற்கு எது ஹேது என்றால் நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுள்ளே இருக்கக்கூடிய கோவில்கள் தான் இதற்கு ஹேது என்று இதிலிருந்து நமக்கு நன்றாக தெரிகிறது. அப்படிப்பட்ட இந்த நிறுவனங்கள் திருப்பதியிலே பற்பல ஆச்சாரியர்கள் எழுந்தருளி இருந்தார்கள். பற்பல ஆச்சாரியர்கள் எழுந்தருளி இருந்தால் திருவரங்கம் என்றாலே பராசர பட்டர், பராசர பட்டர் என்றாலே திருவரங்கர். இவர்கள் இருவரையும் பிரித்து நாம் பார்க்கவே முடியாது. ஒரு சமயம் சுவாமி பராசர பட்டர் இங்கே கைசிக ஏகாதசி என்று அந்த கைசிக புராணத்தை பெருமானிடத்திலே வாசித்துக் கொண்டு முடித்தார். உடனே பெருமான் உமக்கு பெருவீடு தருகிறோம் என்று பிரசாதித்தார். பெருமான் மகா பிரசாதம் என்று பட்டர் தெரிவித்தார். அதற்கு பிறகு பட்டர் என்ன தெரிவித்தார் தெரியுமா? அடியன் பரமபதம் சொல்கிறேன், அந்த பரமபதத்திலே நீர் நம்பெருமாளாகவும் பெரிய பெருமாளாகவும் சேவை சாதிக்கவில்லை என்றால் ஏதோ ஒரு மூலையை கிழித்துக் கொண்டு நான் திரும்பி இங்கே வந்து கைங்கரியம் பண்ணுவேன் என்று அப்படிப்பட்ட ஈடுபாடு சுவாமி பராசர பட்டர் இடத்திலே, சுவாமி பராசர பட்டருக்கு இந்த பெரிய பெருமாள் இடத்திலே, நம்பெருமாள் இடத்திலே, இந்த ஊரிடத்திலே அப்படிப்பட்ட பராசர பட்டருடைய வம்சத்திலே தோன்றியவர்தான் அஸ்மதாச்சாரியன், அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ பராசர அழகிய சிங்க பட்டர் சுவாமி. அவர் எப்பொழுதுமே அடியனுடைய புன்சொற்களை எல்லாம் ஏதாவது ஒரு இடத்திலே ஏற்பாடாகி விட்டது என்றால் அடியனை கைப்பிடித்து கொட்டிக் கொண்டு அங்கே சென்று அவ்வளவு ஒரு உற்சாகப்படுத்துவார் அந்த சுவாமி. இப்பொழுது அவர் வைகுண்டத்திலே இருக்கிறார். வைகுண்டத்திலே இருந்தாலுமே அடியனுக்கு என்ன தோன்கிறது என்றால் இப்பொழுதுமே அடியனுக்கு அவர் இங்கிருந்து கொண்டு அடியனை ஆசீர்வதிக்கிறார், அனுகிரகிக்கிறார் என்றுதான் அடியனுக்கு தோன்றுகிறது. அப்படிப்பட்ட அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்திலே ஏதோ சில வார்த்தைகள் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கொண்டு இந்த உபன்யாசம் நடப்பதாலே இன்றைய தினம் வைகானச கோவில்களிலே கிருஷ்ண ஜெயந்தி. அப்படிப்பட்ட இந்த சன்னிவேஷத்திலே ஸ்ரீவைஷ்ணவத்திலே மிகவும் முக்கியமாக கொண்டாடப்படக்கூடியது குடாங்கள். குடாங்களாக பெருமாளை அனுபவிக்க வேண்டுவதுதான் மிகவும் சிரேஷ்டம் என்றுதான் அனைவருமே தெரிவிக்கிறார்கள். கூடியிருந்து குளிர்ந்து என்று ஆண்டாள் தெரிவிக்கிறார். குடாங்கள் பேரதக்கன் குடம்பீய முனிந்தவனை என்ற நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். இது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கே மிகவும் ஏற்றம் என்னார். பகவத் குணானுபவத்தை ஒருவனே தனியாக பண்ணிக் கொண்டுவதுதான் ஏற்றம் என்னார். அது இல்லை, அனைவருமே சேர்ந்து குடாங்களாக பகவத் குணானுபவத்தை பண்ணுவதே பெரிய உச்சிதம். அப்படிப்பட்ட சத்தான இந்த கோஷ்டியிலே ஈசனே நிலை ஒன்றுமில்லை, ஏதோ இங்கே சில வார்த்தைகள் விண்ணப்பிக்கலாம் என்று தொடங்குகிறேன். அடியனுக்கு இடப்பட்ட தலைப்பு 15 ஒற்றுமைகள் ராமானுஜருக்கும் கிருஷ்ணனுக்கும். முதல் ஒற்றுமை, இருவருமே 8ஆவதாக அவதரித்தவர்கள். கிருஷ்ணன் 8ஆவதாக அவதரித்தான் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். எப்படி எம்பெருமானார் 8ஆவதாக அவதரித்தார்? கேசவ சோமயானிக்கும் காந்திமதிக்கும் ஒரே குழந்தைதானே எம்பெருமானார். எப்படி 8ஆவதாக அவதரித்தார் என்றால் குரு பரம்பரையினுடைய வரிசை கிரமத்திலே முதலிலே பெருமாள் தாயார், இவர்கள் 2 பேரையும் திவ்ய தம்பதிகளாக கணக்கிட்டார். விஸ்வக்ஷேனர், நம்மாழ்வார், நாதமுனிகள், உயர் கொண்டார், மணக்காடு நம்பி, ஆளவந்தார், பெரிய நம்பி, எம்பெருமானார் ஆக திவ்ய
தம்பதிகளுக்கு எட்டாவதாக திருவதரித்தவர் சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர். எப்படி கண்ணன் அங்கே எட்டாவதாக திருவதரித்தானோ அப்படி சுவாமி எம்பெருமானாரும் குரு பரம்பரையினுடைய கிரமத்திலே இவர் எட்டாவதாக திருவதரித்தவர் என்பது முதல் ஒற்றுமை. இரண்டாவதான ஒற்றுமை, இருவருக்கும் உண்டான வடிவழகு இருக்கிறது. அது மற்றையோர்களுக்கெல்லாம் சமமாகவும் இல்லை, மற்றையோரை காட்டிலும் தாழ்ந்ததும் இல்லை. எப்படின்னா சுவாமி வியாசர் தெரிவிக்கிறார் அழகாக பாகவதத்திலே, தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதா நிதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கரசோபி கௌத்துபம் பீதாம்பரம் சார்கபயோத சௌபகம். அப்படியே அம்புஜேக்ஷணம், தம் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், அற்புதமான குழந்தையாக திருவதரித்தான். அம்புஜேக்ஷணம் என்னால் தாமரை ஒத்த திருக்கண்களோட கூடிய திருக்கண்கள். சதுர்புஜம், 4 திருக்கரங்கள். தர்ம அச்ச காம மோட்சம் என்கிற 4 புருஷார்த்தங்களையும் நானே உனக்கு தருகிறேன் என்று காட்டிக் கொடுக்கும் வண்ணமாக 4 திருக்கரங்களோட திருவதரிக்கிறார். சங்ககதா நிதாயுதம், திருவாபரணங்கள் என்ன, ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மண், பெருமானுக்கே உண்டான திருமாலிலே இருக்கக்கூடிய திருமரு என்ன, நரசோபி கௌஸ்துபம், கழுத்திலே அணைந்திருக்கக்கூடிய கௌஸ்துபம் என்ன, பீதாம்பரம், இடுப்பிலே அணிந்திருக்கக்கூடிய மஞ்சள் கலரிலே இருக்கக்கூடிய பீதாம்பரம் என்ன, அப்படியே நீல மேகம் போல இருக்கக்கூடிய அந்த கருப்பான திருமேனி என்ன. இப்படி பெருமான் பிரகாசிக்கிறான். இதை சுகபிரம்மம் தெரிவிக்கும் பொழுது வசுதேவா ஐக்ஷதா என்று தெரிவிக்கிறார். வசுதேவா ஐக்ஷதா என்ன, இந்த அற்புதமான வடிவழகை வசுதேவர் பார்த்தார். வசுதேவர் பார்த்தார் என்ன, இது என்ன அர்த்தம்னா, வசுதேவர் பார்த்தாலே நான் பார்க்க முடியலையே என்று சுகபிரம்மம் தெரிவிக்கிறார். எம்பெருமானாருக்கு அவருடைய வடிவழகை எம்பார் அற்புதமாக அருளி செய்கிறார். பற்பனகத்துகள் பெண்களும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பரிந்த வழுக்கலகும் முப்பரினோடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவர் தந்திடும் மொழிகள் இறந்திடும் முருகனிலாவழகும் கற்பகமேவிழி கருணை புரிந்திடு கமலக் கண்ணழகும் ஆடி சுதன்கடல் சூடிய முடியும் கரணச்சியை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வழிமழகி என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு இதுவே என்ன. அப்படிப்பட்ட வடிவழகு சம்பிரதாயத்திலே முதலிலே வடிவழகு எம்பெருமானாருக்குத்தான் அமைந்தது. பிறகுதான் மாமுனிகள் திருமங்கையாழ்வாருக்கே வடிவழகானது அமையப்பட்டது என்பதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட வடிவழகு எம்பெருமானாருக்கு என்னால், தாமரை போலே இருக்கக்கூடிய திவ்ய திருவடிகள் என்ன, அதிலே தொழில்விட்டால் போல இருக்கக்கூடிய விரல்கள் என்ன, இடுப்பிலே அணிந்திருக்கக்கூடிய ஆஷாய வஸ்திரம் என்ன, தோள்கள் என்ன, திருதண்டங்கள் என்ன, ஊர்த்த குன்றம் என்ன, சிகன் என்ன, இப்படி அப்படிப்பட்ட சௌந்தரியத்தையும் லாவண்யத்தையும் இருவர்களுமே தாங்கள் அணிந்து கொண்டிருந்தார்கள் என்பது இவர்களுக்கு இருக்கக்கூடிய இரண்டாவதான ஒற்றுமை. மூன்றாவதான ஒற்றுமை, இருவர்களுமே தாங்கள் அவதரிக்கப் போகிறோம் என்பதை அறிவித்துவிட்டு அவதரித்தவர்கள். காலத்திலே தேவகிக்கும் வசுதேவனுக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது. பெரிய மகானுபாவர் கம்சர் அவரே தேர ஓட்டேன்னு ஓட்டின்னு இருக்கார். இப்படி தேர ஓட்டும் பொழுது மேலிருந்து ஒரு அசதி கேட்கிறது. அஸ்யாஸ்தாம் அஷ்டமோ கர்ப்பா ஹந்தாயாம் கஹசே கபுதா. ஏ முட்டாளே என்ன, அது பொதுவாக தான் தெரிவிக்கிறது. ஐயோ யாரோ என்ன கூப்பிடாலே இந்த மகானுபாவர் மேல பார்த்தார், அது பொதுவாகத்தான் தெரிவித்தது. அப்படி என்ன தெரிவித்தது என்ன, வே முட்டாளே, உனக்கு பிறக்கக்கூடிய 8ஆவதான குழந்தை உன்னை கொள்ளும் என்று அன்னபிரான்
தான் அவதரிக்கப் போகிறேன் என்பதை இந்த அசரீரி மூலமாக தெரிவித்துவிட்டு அவதரித்தவன் கண்ணபிரான். எம்பெருமானார் எப்படி தெரிவித்துவிட்டு அவதரித்தார் என்றால், நம்மாழ்வார் நம்முடைய 4ஆம் பத்திலே 2ஆம் திருவாய்மொழியிலே ஒளிக பொலிக பொலிக ஒழித்து வள்ளியிற்சாமம் நலியும் நரகமும் கண்டு அமருக்கு இங்கு யாதொன்றும் இல்லை நலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல் கண்ணன் புதங்கள் மண்மேல் மடிய புகுந்தி செய்வாடி ஆள் விதரக் கண்டோம். வடிகத்திலே இன்னும் சில வருஷத்திலே ஒரு யுக புருஷரானவர் அவதரிக்க போகிறார். அவராலே இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது இன்னும் பரத்து விரியும். புண்ணியாம்போட விகாசாய பாபத்தார்த்த க்ஷயாய ஸ்ரீமா நாவிர பூமௌ ராமானுஜ திவாகரா என்ன ஒரு திவாகரனானவன் இந்த உலகத்திலே திருவதனித்து இந்த சம்பிரதாயத்தை அநேகம் பேருக்கு கொண்டு செல்லப் போகிறார் என்பதை நம்மாழ்வாரின் மூலம் தெரிவித்துவிட்டு அவதரித்தவர் பவிஷ்யதாச்சாரியரான சுவாமி ராமானுஜர். இது இவர்கள் இருவருக்கு இடையே 3ஆவதான ஒற்றுமை. 4ஆவதான ஒற்றுமை, இவர்கள் இருவருமே சிறைச்சாலையிலே அவதரித்தவர்கள். கண்ணன் சிறைச்சாலையிலே அவதரித்தான் என்பது பாகவதத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. எப்படி எம்பெருமானார் சிறைச்சாலையிலே அவதரித்தார் என்றால், சுவாமி மணவாள மாமணிகள் தன்னுடைய ஆட்சி பிரபந்தத்திலே தெரிவிக்கிறார். கூவத்தில் விழும் அக்குடவியுடன் குதித்து அப்பாவத்தை நீக்கும் அந்த அன்னை போல் பாவத்தால் யான் பிறப்பேனேனும் இனி எந்த எதிராசன் தான் பிறக்குமன்னோ என்னை விற்பதா. ஒரு குழந்தையானது ஒரு கூபம் என்றால் கிணறிலே தவறி விழுந்த காலத்திலே தன்னுடைய தாயானவள் தன் குழந்தையை தான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எப்படி அந்த கிணற்றிலே விழுந்து அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார்களோ அப்படியே இந்த சிறைச்சாலை எப்படிப்பட்டதுன்னா, வருஷக்கணக்கான தண்டனைன்னு கவர்மெண்ட் எழுதி கொடுக்கிறாரு, அந்த மாதிரி கிடையாது. பெண்களுக்கு சிறைச்சாலையானது பாப புண்ணிய கர்மத்தினாலே இந்த சிறைச்சாலை எப்பொழுதுதான் நாம் விடுபடுவோமோ என்ன நாம் நினைத்து இருக்கக்கூடிய காலத்திலே நம்மை எல்லாம் விடுவிப்பதற்காகவே சிறைச்சாலையிலே இந்த சம்சாரமான சிறைச்சாலையிலே வந்து தோன்றின சுவாமி ராமானுஜர் என்பது இது 3ஆவதான ஒற்றுமை. 4ஆவதான ஒற்றுமை. இப்பொழுது 5ஆவதான ஒற்றுமை. இருவருமே தண்ணீரை வந்த வைத்தவர்கள் என்று பார்க்கிறோம். கண்ணன் தான் ஆயர்பாடிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ வசுதேவர் ஒரு கூடையிலே கண்ணனை எழுந்திரள பண்ணி கொண்டு தான் அரண்மனையை விட்டு வெளியே செல்கிறார். திருவனந்தாழ்வான் எம்பெருமானுக்கு கொடை பிடிக்க கருடாழ்வான் ரக்கைகளை வீசிக்கொண்டு வேதபாராயணம் செய்ய எம்பெருமான் அப்படியே யமுனா நதி வரைக்கும் வந்துட்டார். வசுதேவர் பெருத்து வெள்ளமானது ஓடுகிறது, இடி மழை. நைட்டு 12 மணிக்கு பிறந்திருக்கார். இப்படிப்பட்ட இடி மழையிலே வெள்ளமானது ஓடிக்கொண்டிருக்கிறது. யமுனா நதிக்கு அக்கறையிலே கோபுரமானது அமைந்திருக்கிறது. இருந்து போனோம்னா நதியை தாண்டிதான் போக வேண்டும். கிருஷ்ணன் சொன்னார், தைரியமா இறங்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உடனே வசுதேவர் இறங்கினார். இது பழவாழம் இறங்கினார், கழுத்தளவு ஆழம். அப்படியே இன்னும் கொஞ்சம் இறங்கி அவர் மூழ்கியே விட்டார். எப்பொழுது எம்பெருமானுடைய அந்த பாதாள விந்தமானது அந்த யமுனா நதியிலே பட்டதோ அப்பொழுது இருப்பளவாழம் வந்து வசுதேவரானவர் நந்தகோபனுடைய கிரகத்திலே கிருஷ்ணனை விடுத்தார். எம்பெருமானுடைய திருவடி ஸ்பர்ஷம் பட்டால் சம்சாரமான இந்த பெருங்கடலே வற்றி போகுமே, யமுனா நதி வற்றி போகாதா என்னடாம்படியாக இருக்கிறது. சுவாமி எம்பெருமானார் எந்த தண்ணீரை வற்றினார் என்றால், சம்சாரமாகி இந்த பெருங்கடலிலே நாம் எல்லாம் விழுந்து தத்தளிக்கிறோமே, அப்படிப்பட்ட இந்த கடலை வற்றச் செய்ய வேண்டும் என்றால் சுவாமி எம்பெருமானார் திருவதரித்தாலே ஒழிய இந்த காரியம் நடக்காது என்பதற்காக திருவதரித்தார் சுவாமி எம்பெருமானார். இதை மணவாள மாமணிகள் தான்
காட்டிக் கொடுக்கிறார் ஆட்சி பிரபந்தத்திலே. அதிகாரமுண்டே அரங்கர் இறங்காலோ அதிகாரம் இல்லாதார்கண்ணோ எதிராசா. நீ இறங்க வேண்டுவது நீயும் அதிகாரிகளுக்கே இறங்கில் இனி என் செய்வோம் யார் தெரிவிக்கிறார் என்றார். சர்வாதிகார பூர்ணரான மாமணிகள் தெரிவிக்கிறார், எனக்கு அதிகாரம் எதுவுமே இல்லையே, நான் எம்பெருமானவன், இவன் புண்ணியத்தையே பண்ணியிருக்கணும், இவரெல்லாம் பண்ணியிருக்கணும், எல்லாத்தையும் ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணணும், அப்புறம் தான் அவர் எனக்கு மோட்சத்தை கொடுப்பார். கஷ்டப்பட்டால் எம்பெருமான் மோட்சத்தை கொடுப்பார், ஆனால் இஷ்டப்பட்டாலே எம்பெருமானார் மோட்சத்தை கொடுப்பார் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. அதனாலே ஐந்தாவதான ஒற்றுமை இருவருமே தண்ணீரை வற்றச் செய்தவர்கள் என்பதை பார்க்கிறோம். ஆறாவதான ஒற்றுமை இருவருக்கும் மறைத்து வாழும் சூழலானது ஏற்பட்டது. எம்பெருமான் கண்ணன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வெடித்து வளரார் என்று ஆண்டாள் கூறினா போலே, நான் கம்சனுடைய அரண்மனையான மதுரையிலே பிறந்தாலும் ஆயர்பாடியிலே கம்சனுக்காக பயந்து ஒன்றும் மறைந்து வாழவில்லை. ஆயர்பாடியிலே அந்த ஆட்சிமார்களோட தான் லீலை செய்வதற்காக எம்பெருமான் ஒரு சாக்கு மறைந்து வாழுங்கிறது ஒரு சாக்கு. இதை வைத்துக் கொண்டு அந்த லீலைகளை எல்லாம் எம்பெருமான் செய்திருந்தான். அதுவுமே எல்லாமே மிகவும் மறைவிலே தான் நடக்கப்பட்டது. எம்பெருமானுக்கு நாமகரணம் பண்ண வேண்டும் என்று நந்தகோபர் நினைத்தார். நாமகரணம் எங்கே நடந்தது என்றால் ஒரு மாட்டு தொழுவத்திலே இவர்கள் இருவர்களையும் கடத்தி 2 பேர் தான் கர்காச்சாரியரின் மூலமாக அவ்வளவு மறைவிலே தான் எம்பெருமானுக்கு அந்த நாமகரணமானது நடக்கப்பட்டது. ராமபிரான் திருவோதரித்தான். அவன் எப்படி திருவோதரித்தான்? கம்பர் பாடுகிறார், எம்பெருமான் ராமன் திருவோதரித்தான். உடனே தசரதன் சொல்றான், எனக்கு மிகவும் வருஷ காலமாக குழந்தை இல்லை, இப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருக்கிறது, அதனாலே யாருமே 7 வருஷத்திற்கு வரியே கட்ட வேண்டாம் என்று தசரதன் கூறிவிட்டான். ஆனால் எம்பெருமான் கண்ணனோ எப்படி பிறந்தான்னா மிகுந்த மறைவிலே பிறந்து அனைத்துமே மிகுந்த மறைவிலே நடந்ததனாலே ஸ்ரீராமநவமிக்கு வெறும் என்ன பண்றோம், நீர் மோரும் பானம் பண்றோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் மிகுந்த பற்பல பட்சணங்களை எல்லாம் நாம் பண்ணி ஆடி ஆடி அகங்கரிந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி என்னும் அப்படி எம்பெருமானுடைய கிருஷ்ண ஜெயந்தியை தான் நாம் கொண்டாடுகிறோம். இதிலிருந்து எம்பெருமான் மறைந்து வாழ்ந்தான். எம்பெருமானாரானவர் மறைந்து வாழ்ந்தார். வேறு சொல்ல தகாத அந்த சோழனாலே எம்பெருமானாரானவர் வெள்ளை சாத்துப்படி அணிந்து கொண்டு அவர் மேல் நாட்டுக்கு எழுந்தருளினார். அப்பொழுது குலத்தாழ்வான் ராஜசபைக்கு சென்று வாதாடினார் என்பது சரித்திரமானது. இது இப்பொழுதுமே ஸ்ரீபெரும்புதூரிலே நாம் எம்பெருமானாருடைய வருஷ உற்சவத்திலே நாம் இதையில் இப்பொழுதுமே நாம் காணலாம்படியாக 6ஆம் திருநாள் காலையிலே எம்பெருமானார் வெள்ளசாத்துப்படி அணிந்து கொண்டு குதிரை வாகனத்திலே செல்வார். எம்பெருமானாருடைய காஷாயமும் திருகண்டமும் அங்கிருக்கக்கூடிய புறத்தாழ்வான் அணிந்து கொண்டு இன்னுமே அந்த வைபவமானது நாம் கண்டு கழிக்கும்படியாக நடைபெறுகிறது. அப்படி இருவர்களுமே மறைந்து வாழ்ந்தார்கள் என்பது 7ஆவதான ஒற்றுமை. பிறகு 8ஆவதான ஒற்றுமை, இருவர்களுமே வாயிலே 7 உலகங்களையும் காண்பித்தார்கள். ஐயமேழும் கண்டான் பிள்ளை வாயிலே என்பது பெரியாழ்வாருடைய வச்சனம். எம்பெருமான் கண்ணன் ஒரு சமயம் விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது திடீர்னு மண்ணை சாப்பிட்டான். எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அப்பையிலேருந்து ஆசை. சான்ஸ் கிடைச்சிக்கிட்டு வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டுன்னு எல்லாரும் ஓடி போய் உங்க குழந்தை மண்ணை சாப்பிட்டான், என்ன பொழுதோ தெரியல அப்படின்னு கிளப்பி விட்டுறான். உடனே யசோதையானவர்ப்பா மண்ணையா சாப்பிட்ட அப்படின்னு வாயை திறந்தான். வையமேழும் கண்டால் பிள்ளை வாயிலே வாயிலே மனதை காணாமல் மண்ணுலகங்களை காண்டால் யசோதை. எம்பெருமானார் இங்கே வாயிலே லோகத்தை எல்லாம் காண்பித்தார் என்றால் லோகம் என்னாலே
சம்ஸ்கிருதத்திலே சாஸ்திரம் என்று இன்னொரு பொருள் இருக்கிறது. லுக் என்ன தாத்து பார்வை குறிக்கிறது. கீதையிலே 15வது அத்தியாயத்திலே எம்பெருமான் தான் தெரிவிக்கிறான், நான் லோகத்திலேயும் வேதத்திலேயும் புருஷோத்தமன் என்று தெரிவிக்கிறான். அங்க என்ன அர்த்தம்? பொதுவாக பண்ணிவிடுவார்கள் என்றால் இந்த லோகத்திலேயும் அவன் புருஷோத்தமன், வேதத்திலேயும் புருஷோத்தமன் என்று பண்ணிவிடுவார்கள். அப்படி இல்லை. லோகத்திலே இன்னைக்கு ஒருத்தரை புருஷோத்தமன் சொல்லலாம், நாளைக்கு ஒரு புருஷோத்தமன் சொல்லலாம். லோகத்திலே இருக்கிறவர்களை கொண்டு அவன் புருஷோத்தமன் இல்லை. லோகத்திற்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை எம்பெருமானார் தெரிவிக்கிறார். லோக்கியதே அனேன இது லோகா. எதை கொண்டு நம்மால் புரிந்து கொள்ளாத விஷயத்தை நாம் அறிகிறோமோ அதற்கு லோகம் என்பது பெயர். லோகத்தில் எல்லாம் தெரிந்ததுதான், ஒன்றும் புரிதாக இல்லை. இந்த சாஸ்திரமானது நமக்கெல்லாம் நம்மாலே ஒரு விஷயத்தை கற்பனையே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை சொல்லி அதற்கு சமாதானம் கொடுக்கக்கூடியது சாஸ்திரம். அப்படிப்பட்ட சாஸ்திரத்தை எம்பெருமானார் கலதரமாக கொண்டிருந்தார். வேதம், உபனிஷத் என்ன, இதிகாசம் என்ன, புராணம் என்ன, ஸ்மிருதி என்ன, ஆழ்வார்களுடைய அருளிச் செயல் என்ன, அதே போல ஆச்சாரிய சிவசூக்தி என்ன, இப்படி 7 உலகத்தையும் எம்பெருமானார் திருவாயிலே நாம் பார்க்கிறோம். சொல்லார் தமிழர்கள் மூன்றும் சுருதிகள் 4ம் எல்லையில்லா அரணவி யாவும் தெரிந்தவர் என்று திருவரங்கத் தமுதனார் அற்புதமாக மங்களாசாசனம் செய்கிறார் எம்பெருமானாரை பற்றி. ஆக இருவர் வாயிலேயும் 7 உலகத்தையும் நாம் பார்க்கலாம் என்பது 8வதான ஒற்றுமை. 9வதான ஒற்றுமை, இருவர்களுமே அசுரர்களை அழித்தார்கள். எம்பெருமான் அசுரர்களை அழித்தான். அதுவே ஒரு சாஸ்திரநாமம் மாதிரி போயிட்டு இருக்கும். சகடாசுரன், திருநாமத்தாசுரன், இப்படிப்பட்ட ஒரு அசுரர்களை எல்லாம் அழித்தான். எம்பெருமானார் எந்த அசுரர்களை அழித்தார் என்றார். எல்லாருமே இப்ப மைண்ட் ஒழுங்காலன்னு இங்கெங்கோ போயிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு இந்த மைண்டானது ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதற்காக 1000 வருஷத்திற்கு முன்னே அவதரித்து விட்டார் எம்பெருமானார். ஒரு அகங்காரம், இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நான் தான் பண்ணேன், ஒரு அகங்காரம். இப்படிப்பட்ட அகங்காரமான இந்த ஒரு அசுரன் எப்பொழுது அழிகிறான் என்றால் எம்பெருமானாராலேயும் மாமணிகளாலேயும் ஏற்படுத்தப்பட்ட அஷ்டதிக்கஜங்கள் என்ன, 74 சிம்மாசனாதிபதிகள் என்ன, இவர்களை காட்டிலும் உள்ள ஜீயர்கள் என்ன, இப்படி இவர்களிடத்திலே யாரெல்லாம் ஆசிரியத்து திருவிலட்சணையும் பஞ்சசம்ஸ்காரத்தையும் பெற்றுக்கொண்டு அடியேன் ராமானந்த தாசன் என்று யாரெல்லாம் ஆகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய மனசிலே இருக்கக்கூடிய அகங்காரமான அசுரர்களை இந்த அடியேன் ராமானந்த தாசன் என்கிற ஒரு சப்தமானது அழிக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து காண்கலாம். இது 9வதான ஒற்றுமை. இந்த எம்பெருமானானவர் அசுரர்களை வதைத்தார். எப்படி எம்பெருமானானவர் இந்த அசுரர்களை எல்லாம் அகங்காரத்தை போக்கினார். இதுக்கு ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம். ஒருத்தர் ஒரு திண்ணையில உட்கார்ந்து இருந்தார் ஒரு கிராமத்துல. அவருக்கு ஒரே கஷ்டம், ஒரே வருத்தம் பட்டுட்டே இருந்தார். அங்கேருந்து ஒருத்தர் ஒரு நாஸ்திகவாதி வந்தார். என்னப்பா ஒரே வருத்தமா? ஆமா ஒரே வருத்தமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு அவர் சொன்னார். எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், சோகம்னே சொல்லிட்டு உங்க வருத்தம்லாம் போயிடும். இருக்கிறதே நான் சோகத்துலதானே பாருக்கேன், இன்னும் சோகம்னு சொல்றீங்க, புரியலையே. சோகம்னா வருத்தம், சோகம்னு சொல்றேன். சஹா அகம் நான் தான் கடவுள்னு சொல்லி உங்களுக்கு சோகம்லாம் போயிடும் அப்படின்னு ஒரே நான் ஒரு சோகம் சொல்லிகிட்டே இருந்தேன். இருக்கிற கவலை ஒரு மடங்கு ஏறிடுது. அப்போது இன்னொரு சில சமயங்கள் கழித்து அங்கே ஒரு பாகவதர் வந்தார். அவர் சொன்னார், என்னப்பா சோகம்னு சொல்லிட்டு இருக்கியே, நாமெல்லாம் பெருமானாக ஆகிவிட முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. முன்னாடி ஒரு தாவ சேர்த்து சொல்லு அப்படின்னா என்ன ஆகும்? தாசோகம் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். ஒரு பாதி கவலை தீர்ந்துருக்கு. திரும்பி அந்த நாசிகவாதி போனவர் திரும்பி வந்தேன். தாசோகம்னு சொல்றியா? இதெல்லாம் சொல்லக்கூடாதேப்பா,
சதா சோகம் சதா சோகம்னு சொல்லிடுறேன் அப்படின்னா சதா சோகம் எப்பொழுதும் நான் தான் கடவுள் எப்பொழுதும் நான் தான் கடவுள் சொல்லிட்டே இருந்தேன். சோகம் 2 மடங்கு அதிகரித்தது. அப்புறம் திரும்பி ஒரு பாகவதர் அங்கே வந்தார். சதா சோகம்னு சொல்லிட்டு இருக்கியே, நாமெல்லாம் அனபிரத காலம் பெருமாளுக்கு கைங்கரியத்தை பண்ண பிறந்தவர்கள் அடியார்கள், நாம் எல்லாரும் தேசத்துவம் பாரதந்திரம் தான் நமக்கு எல்லாம். அதனால என்ன பண்ணேன்னா முன்னாடி ஒரு தாவம் சேர்த்து சொல்லு, உன் கவலை எல்லாம் போயிடும்டா. இப்ப என்ன சொல்லுவாருன்னா தாச தாசோகம் தாச தாசோகம் தாச தாசோகம்னு சொல்லிட்டே இருந்தார். இருக்கிற கவலை எல்லாம் தீர்ந்தது என்பதை பார்க்கிறோம். இதை எப்படி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார்? அடியார்ந்த வையம் உண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும் படியாளனில் குழவிப்படி எந்த பிரான் தனக்கு அடியார் அடியார் தமடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தமடியார் அடியோங்களே என்ன ஒரு பாசனத்துக்கு 7 அடியார்னு போட்டார். அங்கேயும் ஒருத்தர் வந்து கேட்டார், என்ன சுவாமி இது 7 அடியார்னு தேவர் போட்டிருக்கே, என்ன திருவள்ளுவம் ஏதாவது சொல்லலாமா? உடனே நம்மாழ்வார் தெரிவித்தார், நிறைய அடியார்கள் போட்டதெல்லாம் அடியனுக்கு ஆசை, பாட்டிலே 7க்கு தான் இடம் இருக்கு, அதனால 7ஐ தான் நான் போட வேண்டியிருக்கு, அதனாலே போட்டேன். என்ன அப்படி அடியார் அடியார் என்ன எம்பெருமானாரும் எம்பெருமானும் இந்த அசுரர்களை வீழ்த்தினார் என்பது 9வதான ஒற்றுமை. அதுக்கு அடுத்தது 10வதான ஒற்றுமை. இருவருமே ஆச்சாரிய பக்தியிலே மிகவும் சிறந்து விளங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சமயம் எம்பெருமான் துவாரகையிலே தான் ஆட்சி பிடித்துக் கொண்டு வந்திருந்தார். அவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய குருகுல வாசத்திலே படித்த அந்த குச்சேரன் அங்கே வந்தார். வந்தக்கூடிய காலத்திலே எம்பெருமானவன் குச்சேரனை பார்த்து விசாரித்தான், சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னா. உடனே குச்சேரன் எம்பெருமானை பார்த்து விசாரித்தான், நான் சௌக்கியமா? ரொம்ப சௌக்கியமா தான் இருக்கா எல்லாம். உடனே கிருஷ்ணன் தெரிவித்தான், சாந்திபினியினுடைய அனுகிரகத்தினாலே சௌக்கியமாக இருக்கிறேன் என்று தெரிவித்தான். குஜேரன் தலையை சொல்லுங்க, என்னது பரமாத்மா சாந்தி பிணிங்கிறாரு, யாரு சாந்தி பிணிங்களா? குஜேரன் மறந்து போயிட்டார். உடனே எம்பெருமான் தெரிவித்தான், சாந்தி குஜேரா, ஆமா குருகுல வாசம் ஒரு சமயத்திலே இருந்தோமே, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? வந்து ஒரு நாள் குரு நமக்கு காட்டிலே போய் விறகெல்லாம் எடுத்துக்கொண்டு வர சொன்னார். இப்பொழுது நாமெல்லாம் காட்டுக்கு போனோம், ஒரே மழை இருட்டு வெள்ளம், என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த விறகுகள் எல்லாம் நாம் நனையக்கூடாது என்பதற்காக நாமே அந்த விறகுகள் மேலேயே இருந்தோம். உடனே காத்தாளம் தான் அந்த சாந்திமணிக்கு இந்த விஷயமானது தெரிந்தது. உடனே கேள்வி ஓடி வந்தார், குழந்தைகளா, எனக்காக இவ்வளவு சிரமப்பட்டு இந்த நான் என்னெல்லாம் சொல்லுகிறேனோ அதெல்லாம் நீங்கள் செய்கிறீர்களே, உங்களுக்கு இப்பொழுதே சகல சாஸ்திரங்களும் வேதங்களும் நிலைத்து நிற்கட்டும் என்று சாந்திமணியானவர் அந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதத்தினால்தான் நான் இப்பொழுது நன்றாக இருக்கிறேன் என்று சுரேஸ்வரனான பகவான் தெரிவிக்கிறார். சம்ஸ்கிருதத்திலே ஒரு சுபாஷிதத்திலேயும் குரு சுஷ்மிஷயா ஞானம் சாந்தி யோகேன விந்தந்தி என்று தெரிவிக்கிறார்கள். குரு சுஷ்மிஷையினாலே தான் நமக்கு ஞானமே தவிர குருவினிடத்திலே கற்கலாம். ஆனால் அந்த கற்கும் அதோட கூட என்ன ஒரு தனிப்பட்ட சிறப்பு என்றால் அவருக்கு நாம் செய்யக்கூடிய பணிவிடைகள் தான் நமக்கு அந்த வித்தையானது நிலைத்து நிற்கிறது என்பதை கிருஷ்ணன் இதிலிருந்து நமக்கு தெரிவிக்கிறான். எம்பெருமானாருக்கு உண்டான ஆச்சாரிய பக்தியை சொல்லித்தான் தீர வேண்டுமா என்றால் இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிவிக்கிறேன் இந்த கோஷ்டியில. ஒரு சமயம் எம்பெருமானார் நம்முடைய சிஷ்யர்களோட திருவீதியிலே நடந்து வந்து கொண்டிருந்தார். எழுத்தாப்பிலே பெரிய நம்பி எம்பெருமானாருடைய ஆச்சாரியனானவன் இப்படி வர இவர் இப்படி போயிட்டு இருக்கார். உடனே ஆச்சாரியன் வருகிறார், அவரை விடுத்து சேவிக்க வேண்டும். வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத் பிரணம்யா என்பது ஸ்லோகமானது. ஒரு ஆச்சாரியன் முன்னாய் வருகிறார், ஒரு சிஷ்யன் இப்படி எழுத்தாப்புல வருகிறார் என்றால் ஒரு சிஷ்யனானவன் சேவிக்க வேண்டும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரும் இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவரும் பார்த்து கொண்டாரே ஆனால் இருவருமே சேவிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம்.
அப்படி எம்பெருமானார் ஆச்சாரியன் வருகிறாரே அவரை சேவிக்க வேண்டும் என்று நினைத்து சேவிப்பதற்கு முன்னாடி பெரிய நம்பி சேவிச்சுட்டார். பெரிய நம்பி சேவிச்சதுக்கு அப்புறம் எம்பெருமானார் பார்த்தார், ஒண்ணுமே பண்ணல, கை கூப்பிடார், தான் மாட்டு நேராக நடந்து மனத்திலே வந்தார். உடனே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இதே தான், இன்னைக்கு கேட்க வேண்டாம். அப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நேராக போனா, பெரிய நம்பி திருமாலைக்கு போனா, சுவாமி யாரோ சொல்லியிருக்கா, யாரோ சொல்லியிருக்கானே இவாதான், யாரோ சொல்றா இந்த மாதிரி தேவள் எழுதித்தாமே, தேவள் சிஷ்யன் எம்பெருமானார் தேவளை சேவிப்பதற்கு முன்னாடி தேவள் சேவித்ததாமே, அதுக்கு எம்பெருமானார் எதுவுமே பண்ணலையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். உடனே பெரிய நம்பி தெரிவித்தார், பார்த்தேன் அடியனுடைய ஆச்சாரியன் ஆள வந்தாரே, அங்கே வரும்போது தோன்றியது, அதனாலே அடியன் சேவித்தேன். எதுவும் தெரியல. நேரா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ராமானுஜருடைய மடத்திற்கு சென்றார்கள். சுவாமி நீங்கள் ரொம்ப பெரிய வித்வான் போல, ஒரு ஆச்சாரியன் நேரில் வர, அவர் சேவித்து விட்டார், ஏன் சேவித்து திரும்பி எதாவது சேவிக்க வேண்டாமா அப்படின்னு நடந்து வந்துட்டீங்க, கேள்விப்பட்டோமே தெரிவித்தார். இவா தான் சொல்றான். அப்படி தெரிவித்தார். எம்பெருமானார் தெரிவித்தார், கேட்டுக்கொள்ளுங்கள், எம்பெருமானாருடைய குரு பக்தியை கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யனை சேவித்தாலும் ஏன்னு கேட்கக்கூடாது, கிணத்திலே விழுந்தாலும் ஏன் கேட்கக்கூடாது, துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் ஏன் கேட்கக்கூடாது. ஒருவேளை நான் பெரிய நம்பியை பார்த்து ஏன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அதை நான் அங்கீகரித்ததாக ஆகிவிடும். அதனாலே நான் அங்கீகரிக்க மாட்டேன், அதனாலே தான் நான் கேட்கவில்லை என்று எம்பெருமானாருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரிய பக்தி இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இது 11ஆவதான ஒற்றுமை. அடுத்தபடியே 12ஆவதான ஒற்றுமை, இருவருக்குமே வேதத்தை விளக்கினார்கள் என்று பார்க்கிறோம். கிருஷ்ணன் எப்படி வேதத்தை விளக்கினார் என்னால், உபனிஷத்தை எல்லாம் மாடாக கொண்டு, அர்ஜுனனை கன்றாக கொண்டு, நம்மோடு இருக்கிறவர்கள் அந்த பாலை அருந்துபவர்களாக வைத்து பாலான ஒரு பெரிய அமிர்த சாகரமான அந்த கீதையை எம்பெருமானானவன் தானே அருளி செய்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கீதை எப்படி இருக்குன்னா, உபனிஷத்துக்களுடைய சாரார்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது பகவத்கீதை என்பதை பார்க்கிறோம். எம்பெருமானார் வேதத்தை எப்படி விளக்கினார் என்றால், அந்த கீதையினுடைய பாஷ்யத்தை கொண்டு வேதத்தை விளக்கினார் எம்பெருமானார். ஒரு ஒற்றுமை சொல்வார்கள், ஆண்டாளுடைய கணவனான கிருஷ்ணன் கீதையை உபதேசித்தார், ஆண்டாளுடைய அண்ணனான எம்பெருமானார் அந்த கீதைக்கு பாஷ்யத்தை எழுதினார். இந்த கிருஷ்ணன் இருக்கான அவன் புல்லாங்குழலை இப்படி ஏந்திருக்கான். புல்லாங்குழல் எப்படின்னா மூங்கில் குச்சியால ஆகப்பட்டது. எம்பெருமானார் திருத்தண்டமாக இப்படி அந்த திருதண்டத்தை எம்பெருமானார் ஏந்திக் கொண்டிருக்கிறார் என்பது இவர்களுக்கு உடைய இருக்கக்கூடிய 12ஆவதான ஒற்றுமை. அடுத்தது 13ஆவதான ஒற்றுமை. இருவர்களுக்குமே பட்டாபிஷேகமானது நடந்தது. பெருமான் ஒரு சமயம் இந்த கோகுலத்திலே இந்திரனுக்கு பூஜை செய்ய வேண்டுமா, கோவர்தனுக்கு பூஜை செய்ய வேண்டுமா என்று அனைவரும் குழப்பத்தில் இருக்கக்கூடிய காலத்திலே நாம் கோவர்தனத்துக்கே பூஜை செய்யுங்கள் என்று பெருமான் தெரிவிக்க, அப்படி அந்த இந்திரனானவன் மிகுந்த ஒரு கோபத்தோட பொழிந்து, பொன்னை தேவர்கள்லாம் கோபம்னா கேட்கவே வேண்டாம், அப்படிப்பட்ட அந்த இந்திரன் பெரிய ஒரு மழையை பொழிந்தான். அந்த மழையை பொழிந்த காலத்திலே இவர்களை எல்லாம் நாம் காக்க வேண்டுமே என்பதற்காக எம்பெருமானானவன் உண்ணவேண்டி குளிர்மலை காத்தவன் அன்னிஞான வளர்ந்த பிரான் என்று நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்படியே உன்னத்தை ஏந்தினான். ட்ரையாங்கிள் மாதிரி ஏந்தவில்லை, அப்படியே அந்த திருக்கோணத்தை திருப்பினா போலே அந்த மலையை எம்பெருமான் ஏந்தினான். எம்பெருமான் ஏந்தின காலத்திலே இந்த கோக்களை எல்லாம் ரட்சித்தான். மழையெல்லாம் முடிந்தது. நேர இந்திரன் வந்தான்.
நீர் கோக்களை ரட்சித்ததனாலே உமக்கு கோவிந்தன் என்கிற ஒரு பட்டாபிஷேகத்தை சென்றான். இந்திரனானவன் இருக்கிறதே கேளுங்க, அது ஒன்னே ஒண்ணுதான் பெருமாளுக்கு நடந்த பட்டாபிஷேகம். அதுக்கப்புறம் கம்சனை வீழ்த்தினார் பெருமாள். அதுக்கப்புறம் கம்சனுடைய அப்பாவான அவனுக்குத்தான் பட்டாபிஷேகம் அங்கே நடந்தது. யாதவர்கள் பட்டாபிஷேகம் பண்ணுவதில்லை என்பது அது மரபு. அதனாலே எம்பெருமானானவருக்கு நடந்தது ஒரே பட்டாபிஷேகம், கோவிந்த பட்டாபிஷேகம் என்பதை ஊர்வர்கள் மிகவும் அற்புதமாக ரசித்து காண்பித்து கொடுக்கிறார்கள். எம்பெருமானாருக்கு பட்டாபிஷேகம் என்ன நடந்ததுன்னா, எம்பெருமானானவர் திருவரங்கத்திற்கு எழுந்தருடைய காலத்திலே எம்பெருமான் பார்த்தார், உமக்கு உபய பூதியும் கொடுக்கிறோம் என்று. நீர்தான் நித்திய பூதிக்கும் நாயகன், நீலால் பூதிக்கும் நீர்தான் நாயகன் என்ன எம்பெருமானாருக்கே உடையவர் என்கிற திருநாமத்தை இங்கே நம்பெருமானானவர் தெரிவித்தார். எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமான் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்தார். அந்த செயலை அடைவித்தார். அது அந்த செயல்னு வாமொழிகள் தெரிவித்ததற்கு காரணம் அது எந்த செயல்னு நம்மாலே அளவே இட முடியாத செயல். அப்படிப்பட்ட எம்பெருமானானவர் உடையவர் என்கிற பட்டாபிஷேகத்தோடு திருவரங்கத்திலே விளங்கினார் என்பது இவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த பட்டாபிஷேகத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்தது எம்பெருமானாரும் சரணாகதி மார்க்கத்தை நன்கு உபதேசித்தவர்கள். கண்ணன் பெருமான் கீதையிலே மிகவும் முக்கியமான ஒரு ஸ்லோகம், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹம் த்வா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜா என்று எல்லா விதமான தர்மங்கள் என்னால் மோட்சோபாயங்களான பற்பல விஷயங்கள் இருக்கிறது, வேதத்திலே தெரிவிக்கப்படுகிறது. தர்மங்கள் எல்லாம் சந்தியாவந்தத்தை விடுன்னு சொல்லல, அது வேற. இங்கே இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் இந்த உபாயங்களை தெரிவிக்கக்கூடியது இந்த தர்மங்களுடைய அர்த்தம். அப்படிப்பட்ட எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என்னுடைய திருவடியே நீ அடை, நானே உமக்கு மோட்சத்தை அடைக்கிறேன். மாசுரஹா என்ன வைத்து அஞ்சலை என்ன கையும் என்ன பராசரப்பட்ட அற்புதமாக தெரிவிக்கிறார். எம்பெருமானார் சரணாகதி சாஸ்திரத்தை உபதேசித்தது மட்டுமல்லாமல் தானே அதை நடத்தி காட்டினவர் எம்பெருமானார். இங்கே பங்குனி உத்திர திருநன்னாளிலே காத்தாலே எம்பெருமானுக்கும் விராட்டிக்கும் மட்டையடி உற்சவம் முடிந்து அவர்கள் இருவருக்குமே சமாதானமாக எழுந்தருளிருக்கக்கூடிய காலத்திலே எம்பெருமானானவர் அந்த சரணாகதியை நமக்காகவே வாங்கினார். அதாவது எம்பெருமானானவர் தனக்காக மட்டும் அந்த சரணாகதியை செய்யவில்லை. எம்பெருமானார் சம்பந்தங்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் சேர்த்தே அந்த சரணாகதி அன்னிக்கே செய்தார் என்பதை நாம் இதிலிருந்து பார்க்கிறோம். ஆக இருவருமே சரணாகதி மார்க்கத்தை காண்பித்தார்கள். காண்பித்ததோடு அல்லாமல் எம்பெருமானார் அதை நடத்தியே காண்பித்தார் என்பது 15ஆவதான ஒற்றுமை. 14 ரெண்டு பேருமே ராமானுஜர்கள். கிருஷ்ணர் பலராமனுக்கு அனுஜன், அதனாலே ராமானுஜன். எம்பெருமானார் தான் இரவிலேயே அவருக்கு பெயர் சூட்டும் பொழுது இவருக்கு ராமானுஜன் என்ற பெயரை சூட்டினார்கள். ஆக இப்படி இந்த ராமானுஜரையும் ராமானுஜனையும் சேர்த்து இந்த சபையிலே ஏதோ சில வார்த்தைகள் விண்ணப்பிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை அடியேனுக்கு அமைத்தமைக்காக மிகவும் இந்த ஏற்பாடு இருக்கிறவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவரங்கம் திருப்பதி எப்படின்னா எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு 10 பாசுரங்கள் என்ன, அது அமரநாதிபிரான் தான். அமரநாதிபிரானிலேயே திருப்பனாழ்வார் கடைசி பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்ன, ஆலவா மரத்தின் நிலமேல் உருவாரகனான் ஞானம் ஏழுமுண்டான் அரங்க தரவனையான் கொலமாமணியாரமும் முத்துத்தாரமும் முடிவில்லதோடு நிலமேனியையோ நிலைகொண்டதின் நெஞ்சினையே கொண்டல்வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை இன்னும் வெண்ணையுண்ட வாயனான எம்பெருமானை அவர்
உள்ளத்திலே தரித்தார் என்ன இந்த அர்த்தமானது நமக்கு தெரிவிக்கிறது. ஒரே ஒரு சம்பவம். இங்கே திருவரங்கத்திலே மிகவும் ஈடுபாடோடு கூடின ஒரு அரையர் சுவாமி வாழ்ந்து வந்திருந்தார். அந்த அரையர் திருமண யாத்திரை செய்ய வேண்டும் என்பதற்காக எம்பெருமானிடத்திலே விஞ்ஞாபித்தார். அப்படி விஞ்ஞாபிக்கும் காலத்திலே எம்பெருமான் தெரிவித்தான், போயிட்டுவார், கண்டிப்பா போயிட்டுவார். 10 பாசுரம் அமரநாதிபிரான் மட்டும் நீர் பாடிவிட்டு செல்லலாம். அமரநாதிபிரான் பாடினார், ஆரம்பித்தார். வந்திபாய் வடவேங்கட மாமலை மாணவர்கள் சொல்லி செய்யான் அரங்க தலைவனையான் அந்திபோர் நிலத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோரில் உந்திமைவதன்னோ அடியேன் உள்ளத்தின் மீதே என்ன இந்த பாசுரத்தை பாடினார். திரும்பி ஒரு தடவை பாடினார், திரும்பி ஒரு தடவை பாடினார், திரும்பி ஒரு தடவை பாடினார். பாடிட்டே இருந்தார். ஒரு 10 தடவை பாடினார். அவர் கையெடுத்து எம்பெருமானை பார்த்து தெரிவித்தார். திருமலைக்கே போக அடியேன் இங்கேயே இருக்கேன் என்று தெரிவித்தார். அப்படியே அவரை திருமலைக்கு போகினாலும் இங்கேயே அவருக்கு திருவேங்கடமுடையானாக எம்பெருமான் இந்த கிருஷ்ணர் சந்நிதிக்கு எழுத்தா போலே பெரிய ஒரு திருவேங்கடமுடையானாக எம்பெருமானே வந்து காட்சியளித்தார். ஒரு அரையரை தான் எந்த பதிகத்தாலே திருப்பினார் என்றார். திருப்பாணாழ்வார் எம்பெருமானை கண்ணனாக நினைத்து பாடின இந்த பதிகத்தாலே ஒரு அரையர் இங்கே திருமண யாத்திரைக்கு செல்லாமல் எம்பெருமானோடையே இருந்தார் என்றார். இது திருப்பாணாழ்வாருக்கு பெருமையா, அமரநாதி பிரானுக்கு பெருமையா, இல்ல பெருமாளுக்கு பெருமையா என்று அப்படி ஆச்சரியமாக இந்த பாசுரங்களானது அமையப்பட்டது. அதே போல ஸ்ரீ ஜெயந்தி என்றால் இங்கு 2 நாள் கொண்டார். முதல் நாள் எம்பெருமான் நூற்றுக்கால் மண்டபத்திலே எழுந்தருளி திருமந்திரம் கண்டருள்வார். 2வது நாள் யாதவ மண்டபத்திலே எம்பெருமானும் கண்ணனும் எழுந்தருளி பிறகு உரியடி. ஸ்ரீராமநவமி அன்னைக்கு என்னன்னா வெறும் உள்பிரகாரம் தான் பிறப்பாங்க. கிருஷ்ண ஜெயந்தி கட்டிக்கு மட்டும்தான் வெளிப்பிரகாரம் பிறப்பாங்க. அப்படி கிருஷ்ணனுக்கும் ராமானுஜருக்கும் சம்பிரதாயத்திலே மிகவும் ஏற்றம் உண்டு. அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ணரையும் ராமானுஜரையும் சேர்த்து இங்கே அனுபவிக்க அடியேனுக்கு பிராப்தமானது. அடியனுடைய புன்சொற்களை எல்லாம் செவிமடுத்துக் கொண்டிருந்த பாகவதோத்தமர்களுக்கெல்லாம் தலையெல்லாம் கைமாறினேனே என்று சொல்லி இத்துடன் அடியனுடைய புன்சொற்களையும் நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ரமேதாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூஜா கிருஷ்ணீர் நித்யமங்கலம் மங்களாசாசனபரைஹி மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ட பூர்வைராச்சாரியைஹி கிருதாயாஸ்து மங்களம். நாளைக்கு ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் சொன்னால் ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற பாஷ்யம் சுவாமி பெரியவர்கள் எல்லாருடைய அனுமதி வாங்கி ஆரம்பிக்கணும்னு சொன்னார். ஆரம்பித்தோம். 4 வருஷமா முதல் நாள் வந்தார் கோருகொண்ட பட்ட சுவாமி. அவரு சுவாமி பெரிய சுவாமி 2 பேருமே சேர்ந்து வருவார் வருஷம் வந்து இதே சந்திரில் இந்த இடத்துல உட்காந்து 2 பேருமே நமக்கு மங்களாசாசனம் பண்ணுவார் பாகவதாளுக்கு. அதே மாதிரி உபன்யாசம் கூட பண்ணுவார். அவரு சுவாமி பெரியவர் சுவாமி சொன்ன மாதிரி பரமதிச்சாலும் அவர் மூலமா சுவாமி இன்னைக்கு வந்து நமக்கு கேட்ட உடனே நம்ம இந்த மாதிரி வரணும் சுவாமின்னு கேட்டால் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி அவர் அடியும் ஃபாலோ பண்ணி அப்படியே பத்ரிகாசிரமத்தில் இருந்தார் 2 மாசமா. அங்கேயே விண்ணப்பம் பண்ணார் இந்த மாதிரி வரணும். அப்பப்போ எப்போ வரணும் எனக்கு கேட்டு என்ன தலைப்பு சுவாமி கேட்டுகிட்டே இருந்தார். அப்படியே பகவான் அனுகிரகத்தாலே நல்லபடியாக சுவாமி கம்பேரிட்டிவ் ஸ்டடி. இப்போ முதல் நாள் கோருகொண்ட பட்ட சுவாமி வந்தார். அடுத்த நாள் வந்து நமக்கு வைஷ்ணவ ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி வந்தார். நேற்றுக்கு வந்து முத்து ஸ்ரீனிவாச சுவாமி வந்தார். பெரியோர்கள் சின்ன வயசுல பரவஸ்த பட்டத்தினார் வரதன் சுவாமி, கேசவ சுவாமி, மதுராமன் கேசவ சுவாமி, பரதன் சுவாமி இவரெல்லாம் வராரு. இன்னும் யங்கர் ஜென்ரேஷன்ல இப்போ வர்ற வர்த்தமான ஜென்ரேஷன்ல எவ்வளோ ஸ்பீடாக இருக்க பாருங்க. நம்ம 1 மணி நேரம் யாருமே பின்ட்ராப் சைலண்டாக இருந்தோம். அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனும் நாலேஜ் சம்பிரதாய விஷயங்கள்ல இப்போ வர்ற யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு இன்னும் நல்ல வைதிக நன்மையும் நிறைய இருக்கு. வெளியினாலும் பார்த்தா லௌகிகமாக தெரிஞ்சாலும் உள்ளத்துல சம்பிரதாய விஷயங்கள்ல இப்படி இருக்கிற சம்பிரதாயத்தில் வர்ற பெரியோர்கள் நல்லபடியாக சம்பிரதாய விஷயங்கள் நமக்கு அப்படியே இழுத்து உட்கார வச்சு 1 மணி நேரம் உட்கார வைக்கணும்னா ரொம்ப சிரமம்.
ஏதோ 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்புறம் தலை திருப்பி ஆட்டி இல்லைன்னா தூக்கத்தில் போய்ட்டு தெரியும் எல்லாருக்குமே அப்படியே நல்லா தாளாட்டு மாதிரி இருக்கும். அப்படி இல்லாத ஒரு நல்ல டாபிக், அந்த டாபிக் கூட கம்பேரிட்டிவ் ஸ்டடி, அது கூட சாட்சாத்து கிருஷ்ணர் இந்த உற்சவத்துக்கு மூலம். அதே மாதிரி இங்கே எம்பெருமானார் நித்திய விபூதி லீலா விபூதினு சொல்லி இங்கே நித்தியவாசம் ஆச்சாரியன் நமக்கு ஸ்தானமும் இருந்த இடத்துல சாமானிய வைபவம் நமக்கு நல்லபடியா ஆந்திமதி யசோவை சுவாமியார்களுடைய திருநாமத்தால் ஆரம்பிச்சு அற்புதமா நமக்கு சொன்னார். இன்னும் வருஷம் இந்த சட்டக்கு வந்து சுவாமி அவருடைய நல்ல சத்விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே சொல்லணும். அடியே திருப்பி இந்த வருஷமே விண்ணப்பம் பண்ணுறேன். அடுத்த வருஷம் கூட சுவாமி வந்து நமக்கு இந்த மாதிரி அவர் தாத்தா பெரியவங்க இப்படி வந்து நம்ம அடியார்களுக்கு கேட்ட உடனே வந்து கண்டிப்பாக வரேன் பாகவதரை எப்போ ஆரம்பிக்கும். சுவாமி சொல்லுவார், நான் எப்படின்னா பார்த்தா அடியார் ரொம்ப அங்கே எங்கே போக மாட்டோம், வீட்டில் தான் இருக்கோம். எப்போ போய் நமஸ்காரம் பண்ண என்ன ஸ்ரீ ஜெயந்தியா பாகவதரே கேட்பார். ஆனால் வருஷத்துக்கு ஒரு காரணம் தான் நீங்கள் ஒன்று பார்க்க முடியும், அப்புறம் ஒன்று பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவது ஒரு ஜோக் மாதிரி. அதே கூட அப்படிதான் இருப்பேன். இன்னும் நமக்கு அவ்வளோ விஷயம் தெரியாது. இங்கே இருக்கிற எல்லாருமே பெரிய அஷ்டதிகஜங்கள் மாதிரி எல்லா சிங்கம் புலி இங்கே இருக்கிற எல்லாருமே பெரிய உபய வேதாந்த ரத்னங்கள் எல்லாருமே ஸ்ரீரங்கத்தில். நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும்னா ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இதுக்காக எல்லாருக்குமே சாஸ்திர ஞானம் ஜெனட்டிக்கல்லா இது எதுவும் இப்போ சுவாமிக்கு வந்தது இல்லை. பரம்பரமா ஒரு 1000 வருஷம் அந்த வம்ச விருட்சம் பார்த்தாலும் அந்த விருட்சத்துல அப்படியே ஃப்ளோ அது தானா வந்துடும். அது நீங்கள் புத்தகம் மாற்றி இல்லைன்னா அண்டர்லைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வர்றதில்லை. உட்காந்து ஆரம்பிச்சு அது மணிக்கணக்காக போகும். என்னமோ சுவாமி அது படைச்சி அவங்க 1 மணி நேரத்தில் கொடுத்தார். இன்னும் நம்ம இந்த பயன் அடுத்த வருஷம் கூட எப்படி வரதன் சுவாமி பரதன் சுவாமி இவரெல்லாம் 4 நாள் ஒரு கிரந்தம் பகவத்கீதா ஸ்ரீமத் பாகவதம் விஷ்ணு புராணம் சொல்கிறாரோ சுவாமி கூட நம்ம எதனா ஒரு கிரந்தம் விண்ணப்பம் பண்ணி சுவாமி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடியல் நாம